தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற பகுதி மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்ல கவனிங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததான திட்டம், அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஜீவனை, அவருடைய ரூபத்தை, அவருடைய சாயலை பெற்றுக்கொண்ட மனுஷன் ஒருவனும் கெட்டு போவதை அல்லது அழிந்து போவதை அல்லது நரக ஆக்கினைக்கு நேராக போவதை அவர் விரும்பவில்லை. கவனிங்க, மனுஷன் இந்த உலகத்திலே பாவத்திலே பிறக்கிறான். அவன் பாவத்திலே வளர்ந்து அவன் பாவத்திலே மழுத்து போய்விடக் கூடாது, பாவத்திலே அழிந்து போய்விடக் கூடாது, பாவத்திலே இந்த நரக ஆக்கினைக்குள்ளாலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஒருவனாகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல, ஒருவன் கூட. ஏன்னா இந்த மனுஷன் அவருடைய சாயல், அவருடைய ரூபம். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் மிருக ஜீவன்களையும் மீட்கிறதுக்காக அவர் வரல. அவர் எதற்காக இறங்கி வந்தார்னா, அவருடைய சாயலை பெற்றுக்கொண்ட மனுஷன், அவருடைய ரூபத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிந்து போய்விடக் கூடாது, அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் வந்தார். ஒருவனும் கெட்டு போவதை அவர் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. அவனால கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் அவதரித்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி அவர் வரல, உங்களை நம்பி வந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த உலகத்தை நம்பி அவர் வரல, உங்களை நம்பி வந்தாரு. ஏன்னா உலகம் அவருக்கு பிடிக்காதுங்க. உலகம் பாவம் நிறைந்தது. ஆனால் அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழத்தக்கதாய் நான் தெரிந்து கொள்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவர்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவனையும் இழந்து போக அவர் விரும்பல, ஒருவனும் கெட்டு போக அவர் விரும்பலாக. அதனாலதான் பாருங்க, யோவான் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்ன? ஒருவனும் கெட்டு போகாமல் தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்ப உலகத்தில் அன்பு கொண்டா எதெல்லாம் அன்பு கொள்ளணும்? காக்காய், குருவி, ஆடு, மாடு, ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், இதெல்லாம் அன்பு கொடுக்கணும்ல, இதுக்கெல்லாம் நித்தியத்தை கொடுக்கணும்ல, இதுக்கெல்லாம் நித்திய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும்ல. அப்படி அல்ல. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டு ராஜ்யத்துக்கு சேர்க்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் உலகத்துக்கு வந்த நோக்கம் உங்களுக்காக, நீங்க மீட்கப்படுறதுக்காக, நீங்க ராஜ்யத்தில் சேர்க்கப்படுறதுக்காக, நீங்க பரலோக மணவாளனோடு உறவாடுறதுக்காக. அவர் கவனிங்க, அவருக்கு எதுக்கு வந்தார்னா, நம்ம நினைக்கிறோம் என் வியாதியை நீக்க வந்தார், என் கடன் பிரச்சனையை நீக்க வந்தார், எனக்கு ஒரு 3 மாடி வீடு வச்சு கொடுக்க வந்தார், எனக்கு நல்ல நகைகளை வாங்கி கொடுக்க வந்தார், என்னுடைய பைனான்சியல் பொருளாதார நெருக்கடிகள் எனக்கு விடுதலை கொடுக்க வந்தார். இதெல்லாம் இல்லை. அவர் வந்தது எதுக்குன்னா, உங்களை அழைத்து செல்ல. ஹல்லேலூயா.
ஏன்னா அவர் மணவாளன், நீங்க மணவாட்டி. பக்கத்து சொல்லுங்க, நீங்க மணவாட்டிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க மணவாட்டிங்கிறத மறக்கவே கூடாது. பாருங்க, மணவாளன் என்ன செய்யறாருன்னா மணவாட்டியை அழைத்து செல்ல விரும்புகிறாருங்க. உங்களை என்னையும் அவர் மணவாட்டியா பார்க்கிறார். ஆடு மாடு கழுதையெல்லாம் இல்ல, உங்களுக்கு அவங்க எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எப்படியாவது ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அவர் மணவாளனாய் வந்தார், நம்மளை மணவாட்டியாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்னா, நீ பாவம் செய்து இந்த உலகத்தில் மறித்து போயிடக்கூடாது, மனம் திரும்பு. உன் தீய பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்பு, உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நான் உன்னை ராஜ்யத்துக்கு கொண்டு போக போறேன். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா நீ மனம் திரும்ப வேண்டாம். இயேசுவே என்னை சுகமாக்கும்னா சுகமாக்குவாரு. ஏன்னா அவருடைய ஜீவனு, அவருடைய சுவாசம். இயேசுவே என் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னா தீர்ப்பாரு. நீ மனம் திரும்ப வேண்டாம். ஆனா நீ மனம் திரும்பினா நீ என்ன செய்யப்படுவனா, இந்த பாவ உலகத்திலிருந்து, இந்த பாவ கலையிலிருந்து, இந்த தீய பழக்கங்களிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டு அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக வாழ தொடங்குவ. அப்பதான் நீ மணவாளனோடு போக முடியும். நாட்கள்ல அநேக சகோதரர்கள் அநேக சகோதரிகளுக்கு உதவி பண்றாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை தீவிரத்து போய் செய்யறாங்க. ஆனா தன்னுடைய மனைவியாக போற சகோதரியாக இருந்தா சில தரத்தை எதிர்பார்ப்பாங்க. உதவி செய்யறதுக்கு தரம் தேவையில்லை, ஆனா தன்னோட அழைத்து மனைவியாக அழைத்து செல்லணும்னா தரம் தேவை. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தரம் தேவையில்லை, அவரோடு உங்களை அழைத்து செல்லணும்னா பரிசுத்த வாட்டி மரவாட்டுங்கிற தரம் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு பரிசுத்த தரம் தேவை. பாவத்திலிருந்து விலகி மனம் திரும்புகிற தரம் தேவை. மனம் திரும்பி ராஜ்யத்துக்கு நேராய் வாழுகிற தரம் தேவை. அந்த தரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குன்னு தான் இன்னைக்கு மணவாட்டியாய் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் மணவாளனாய் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மணவாட்டினா நமக்கு என்ன செய்யணும்? இப்போ ஆதியாகமத்துல அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டாரு, அப்படிதானே? மீட்ட உடனே என்ன சொன்னாரு? ஆபிரகாம் அடிமைத்தனத்துல விக்கிரக ஆராதனைக்குள்ளால் இருந்தவன், அவனை மீட்டு கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவது பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தம். பாருங்க, பழைய ஏற்பாடுல ஜனங்களை மீட்ட உடனே அவருக்கு என்ன சொல்லிட்டான்னா, பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசம். இப்ப பாருங்க, மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் எதை யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை நடத்துறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் போது அவங்க எதை நினைச்சே வாழ்ந்தாங்க? பலவிதமான வனாந்தரங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான வேதனைகள், எல்லாவற்றும் மத்தியிலையும் அவங்க ஒன்னே யோசிச்சுட்டே வந்தாங்க. எதை தெரியுமா? நான் கானானுக்குள் பிரவேசிப்பேன். பாருங்க, இந்த கானானை குறித்து யாருக்கு வாஞ்சை இருந்துச்சோ, யாருக்கு தாகம் இருந்துச்சோ, யாருக்கு துடிப்பு இருந்துச்சோ, அவங்கள அவர் ராஜ்யத்துல கொண்டு கானான் தேசத்துல கொண்டு சேர்த்தார். எந்தெந்த மனுஷருக்குள்ளால கானான் தேசத்துல சுதந்திரிக்கணுங்கிற துடிப்பு இருந்துச்சோ, பாருங்க, நம்ம நினைக்கலாம் இந்த மக்களுக்குள்ள துடிப்பு இல்லைன்னு. கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளாலையும் இஸ்ரவேல ஒவ்வொருத்தருக்குள்ளாலையும் நான் கானானுக்கு போகணும், கானானுக்கு போகணும், கானானுக்கு போகணுங்கிற துடிப்பு இருந்துச்சு. அந்த துடிப்பு இருந்ததுனாலதான் பாருங்க, 10 பேர் கானான் தேசத்தை சுத்தி பார்த்து வந்த துர்ச்செய்தியை சொன்ன போது இவர்கள் மார்பில் அடித்து கொண்டு அழுதார்கள். கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா மோசைக்கு தெரியாம கானானுக்குள்ள போதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவ கானானுக்கு மேல அவ்வளவு ஒரு வாஞ்சை, கானானுக்கு மேல அவ்வளவு துடிப்பு. பாருங்க, பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? அவ
கவனிங்க, ஆண்டவர் வந்தாரு, வந்து நம்மளை வேறுபடுத்தாது, நம்மளை அழைச்சாது, நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்னா நித்திய ஜீவனை. அப்ப நித்திய ஜீவனுக்கு நேராக தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன பேச பரலோகத்தை குறித்தே பேசுறீங்க அப்படின்னா அவர் நித்திய ஜீவனுக்கு நம்மளை அழைச்சிருக்காரு. பரலோகத்துக்கு குடியிருக்க முடியாது நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவர் மனவாளனா இருக்கிறாரு, நம்ம மனவாட்டியா இருக்கிறோம். அதனால அவர் எப்ப பார்த்தாலும் எதுதான் பேசுவாரு, நித்திய ஜீவன், பரலோகம், நித்திய ஜீவன், பரலோகம். இத பேச 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 பேசதான் உன் இருதயம் எங்க துடிக்கும், பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் மணவாளனோடு உறவாடணும், நான் மணவாளனோடு சஞ்சரிக்கணும், நான் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும், நான் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இந்த துடிப்பு எப்ப வரும்னா அவர் பேச பேச பேசதான் வரும். நல்ல கவனிங்க, இந்த துடிப்பு வரணுங்கிறதுக்காக தாங்க பழைய ஏற்பாடு ஒரு முன் உதாரணமா ஒரு மாதிரியா வச்சுட்டாரு. 1 கொஞ்சம் 10வது அதிகாரத்தை இங்க படிச்சு பார்த்தா தெரியும். இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற மனுஷனுக்கு வாசிக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் வாழுகிற மனுஷனுக்கு திருஷ்டாந்தமாக பழைய ஏற்பாடு வைக்கப்பட்டுள்ளது. அப்போ பழைய ஏற்பாடு இப்போ உங்களுக்கு புரியுமா சொல்றேன். முன்மாதிரி பழைய ஏற்பாடு எப்படி எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாடுல யார் யார் வாஞ்சித்தார்களோ, யார் யார் ஏங்குறாங்களோ, யார் யார் அந்த கானானுக்காய் துடிச்சாங்களோ அவங்கள தேவன் கூட இருந்து என்ன செஞ்சாரு, கானான்ல கொண்டு சேர்த்தாரு. அதை இப்ப மாதிரியா கொடுத்துட்டாரு உங்களுக்கு புதிய ஏற்பாடுக்கு. புரியல. இப்போ நீங்க ஒரு பேங்குக்கு போறீங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஒரு ஃபார்ம் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க, கையில் கொடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு காலேஜுக்கு பிள்ளைக்கு அட்மிஷன் போட போறீங்க, ஒரு ஃபார்ம் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் இன்னைக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அந்த ஃபார்ம் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணுமா இருந்தால் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி தெரியுமா பேக்க முழிப்பீங்க, ஒன்றும் புரியாது அதுல. இப்போ நான் இந்த மாதிரி தான் நான் என்ன செய்வேன், நான் நேராக போய் அந்த மேடத்துக்கிட்ட இல்லை அந்த சால்ட்டை, இதுக்கு மாதிரி படிவம் இருக்குதா அப்படின்னு கேட்பேன். மாதிரி படிவங்கிறது என்ன, ஒரு முன்மாதிரியானது. இங்க ஃபில்லப் பண்ண போகிறதுக்கு புரிந்து கொள்றதுக்காக உன் முன்மாதிரியாக கொடுக்கப்படுகிற ஒரு ஆவணம். இதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ண ஒரு ஆவணத்தை, அந்த ஃபார்மை ஏற்கனவே ஃபில் பண்ண நம்ம கொடுப்பாங்க. அதை பார்த்தா என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இதே தான் புதிய ஏற்பாடு. நித்திய ஜீவனை உங்களுக்கு அழிப்பேன். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போறோம்னா பழைய ஏற்பாடு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்தாரு, மாதிரியை கொடுத்துட்டாரு. உதாரண படிவம்னு சொல்லலாம், உதாரண படிவத்தை கொடுத்துட்டாரு. இப்ப இதை பார்த்தா எப்படி, இவர்கள் பல பிரச்சனைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, உபத்திரவம் வந்தது, வேதனை வந்தது, எல்லாவற்றின் மத்தியிலும் துடித்தார்கள். கானான் தேசம் போனோம், கானான் தேசம் போனோம், கானான் தேசம் போகணும் துடிச்சாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நான் என்ன செய்யணும், அதை பார்த்து அதே போல நித்திய ஜீவன் போனோம், நித்திய ஜீவன் போனோம், நித்திய ஜீவன் போனோம், பரலோக ராஜ்யம் போனோம், பரலோக ராஜ்யம் போனோம் துடிக்கணும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எங்க ஊழியம் செய்தாலும் என்னதையும் செய்வாரு, ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கம் பண்ணுவாரு. ஒவ்வொரு கலாச்சாரத்தில் வாழ்ந்த மனுஷர்களுக்கும், ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் படி வாழ்ந்த மனிதர்களுக்கும் அவங்க சம்பிரதாயங்களின்படி, அவங்க கலாச்சாரங்களின்படி ஓமைகளா ஆண்டவர் என்ன பேசினார், ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பாக பேசினார், நல்ல நிலத்தில் விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக பேசினார், நல்ல விதைகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக பேசினார், கடுகு விதைக்கு ஒப்பனையாக பேசினார், புளித்தமாவுக்கு ஒப்பனையாக பேசினார், கடலில் போடப்பட்ட மீன்களை வாரிக்கொள்கிற வலைக்கு ஒப்பனையாக பேசினார். இப்படி பலவிதமாக என்ன பேசிக்கிட்டே இருந்தாரு, ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யத்தை தேடுகிறவர்களை குறித்தும். 10 கன்னிகைகளை குறித்து என்ன பேசாரு, அவங்க ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். இப்ப ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் குறித்துமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் நாட்கள்ல வரிசையா நம்ம மத்தியிலே மனம் திரும்பி ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபம். ஏன் இதையே பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எங்க போனாலும் இதான் பேசினாரு.
ஏன் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு? எதை யாருக்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேச முடியும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய மனவாட்டி ஆகிய உங்களிடத்திலையும் என்கிட்டையும் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச முடியும். இப்போ ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட எதை தான் பேச முடியும்? ஆர்ட்ஸ் தான் பேச முடியும். இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்கிட்ட இன்ஜினியரிங் குறித்து தான் பேச முடியும். மெடிக்கல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட மெடிக்கலை பற்றி தான் பேச முடியும். இப்போ இன்ஜினியர் படிக்கிற பையன்கிட்ட போய் போனுக்குள்ள அல்ட்ராமெட் எடுத்துட்டு வா, செட்டை எடுத்துட்டு வாங்கி பேந்து முழிப்பான். அது போனுக்கு இங்க இருந்து போட்டு சொல்லி பிளேட் டைட் பண்ற ஒரு கிட்டு. இது இன்ஜினியரிங் படிக்கிற பையன்கிட்ட போய், இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் அந்த புல்லட்ல அந்த ஸ்க்ரூவை காத்துக்கு அந்த ஆலங்கி எடுத்துட்டு வானா, ஆலங்கினா என்னன்னு தெரியாது. அப்ப எது புரியுமோ அதுதான் பேசணும். ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் இதான் பில்டிங்குமா, இதுல பெட்ரூம் இங்க வரும், இதுல கிச்சன் வரும்னா பேந்த முழிக்கும். ஏன்னா அதுக்கு புரியாது. இன்ஜினியர் பசங்களுக்கு தான் அது புரியும். இப்போ இன்ஜினியர் பையன் போய், ஏமா இந்த கெமிக்கலை இதோட சேரு, இந்த கெமிக்கலை இதோட சேரு, இதோட சேர்த்தா இப்படி வரும் அப்படின்னா அவன் பேந்த முழிப்பான். ஏன்னா அவனுக்கு புரியாது. அது ஆர்ட்ஸுக்கு தான் புரியும். ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க அப்போ யாருக்கு எதை போதிக்கணுமோ அதுதான் போதிக்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு மட்டும் ஏன் பரலோக ராஜ்யத்தையும் மாறி 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 போதிக்கிறார்னா, நாம் ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆமா, என்ன நல்லா சொல்லுங்களேன். அது எப்படி சொல்லுவோம்? அங்கதான் உலகத்துக்குரியவர்களாச்சு அப்படி சொல்றீங்களா? நீங்க ராஜ்யத்துக்குரியவர்களா உலகத்துக்குரியவர்கள்? இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு தெரிஞ்சோம். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவருக்கு நீ ராஜ்யம் ராஜ்யம், நான் மனவாளன், நீ மனவாட்டி, நித்திய ஜீவனை உனக்கு நான் வச்சிருக்கேன் மாறி 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 ஏன் பேசுறா தெரியுமா? உங்ககிட்ட அதுதான் பேசணும். நீங்க யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட மனவாட்டிகள், பிரித்தெடுக்கப்பட்ட பரலோக வாசிகள், பிரித்தெடுக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்கள். அப்ப உங்ககிட்ட எதுதான் பேசணும்? இதுதான் பேசணும். இப்ப உலகத்தாண்ட போய் நான் கேட்கிறேன், உலகத்தாண்ட போய் நான் இன்று மழித்தாலும் தேவனோடு உறவாடி கொண்டிருப்பேன்னு சொல்லுங்க, அவன் பைத்தியம்னு சொல்லுவான் உங்களை. உலகத்தாண்ட போய் எதை சொல்லணும்? தம்பி, அந்த சினிமால வில்லன் பயங்கரமான ஆளு. வில்லனுடைய ஆக்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வரும்போது ஒரு என்ட்ரி கொடுத்தான் பாரு, இப்படி சொன்னா அவன் இன்ட்ரெஸ்டா கேட்பான். ஏன் அவன் உலகத்தான், அவன் உலகத்து கதையை தான் பேசணும். சில அக்கம்மா அம்மா மாதிரி சொல்லுங்க தெரியுமா, சீரியல்ல முந்த நாள் அவளுக்கு புருஷனு ஈவா கத்தி எடுத்து குத்திட்டா. சீரியல் இதை இங்க பேச முடியுமா? நைட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நான் முந்தா நாள் சீரியல் பார்த்தேன்னு சொல்லி பாருங்க, இப்படி பார்ப்பாங்க. நீ சபைக்கு வந்துட்டு சீரியலை பார்க்குறியா? அப்போ உலகத்துக்கு இப்போ உலகத்தின்படி என்ன பேசலாம்? பேசுவாங்க பார்த்துக்கீங்களா? டேய், நீ பிராந்தி எல்லாம் அடிக்காத, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. உலகத்தானுக்கு அது இன்ட்ரெஸ்டான கதை. சில சொல்லுங்கள்ல, பீடி குடிக்காத, உடம்புக்கு கேடு, சிசர குடி. இது உலகத்துக்கு ஏத்த கதை. உலகத்துக்குரியவன் உலகத்தை குறித்து பேசலாம். ஆனா ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நம்மிடத்தை வந்து உட்கார்ந்துக்கிட்டு நைட்டு பிரேயர் முடிச்சப்ப உங்களெல்லாம் உட்கார வச்சு நான் வாயில் புகையில் இழுத்து மூக்கில் விடுவேன். அடுத்த வாரம் யாரு பிரேயருக்கு வருவீங்க? யாராவது வருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இவன் லூசு பாஸ்டர். யூடியூப்ல நீங்க போட ஆரம்பிச்சீங்க, இந்த பாஸ்டர் லூசு. அப்ப கவனிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க உலகத்துக்குரியவர்களா பரலோகத்துக்குரியவர்களா? உங்ககிட்ட வந்து பேச முடியாது. இப்ப பசங்க பேசுவாங்க, டேய் அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில் வந்தாடா, நல்ல ப்ளூ கலர் சுடிதார் போட்டு
ப்ளூ கலர்லேயே கம்மல் போட்டு, ப்ளூ கலர்லேயே செப்பல் போட்டு, ஆனால் அவளை பார்த்த உடனே பரவசம் ஆயிட்டேன். இந்த கதை இங்கே சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்க. ஒரு பொண்ணை பற்றி என்ன உதவி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி, நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள். அப்போ உலகத்துக்குரியவன்ற உலகத்தின் கதையை பேசலாம், பல்லவத்துக்குரியவன்ற பல்லவ கதையை தான் பேச முடியும். அதான் நம்முடைய மணவாளன் நம்மகிட்ட எப்ப பார்த்தாலும் பல்லவத்தின் கதையை பேசிக் கொண்டிருக்கிறார். காலங்களை தட்டுவோம், நன்றி சொல்லுவோமா? ஏன் இதையே பேச நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் பரிசுத்தவான், நான் மணவாட்டி. அதனால அவர் எப்பவும் இதே பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் மறுபடி ராஜ்யத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாய தீர்ப்பை கொடுத்து, கண்டித்து உணர்த்துகிற காரியத்தை கொடுத்து, ராஜ்யத்துக்கு செல்வதை கொடுத்து, நித்திய ஜீவனாகிய வாக்குத்தத்தம் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறத கொடுத்து மறுபடி பேசுறாருன்னா உன் இருதயம் துடிக்கணும். உன் இருதயம் துடிக்கணும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ராஜ்யத்துக்காக. ஆகவேதான் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லுது, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை வாசிக்கலாம். 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதை பற்றிக்கொள்ளணுமா? எதை பற்றிக்கொள்ளணுமா? நல்லா சொல்லுங்க. நான் மட்டும் உங்களுக்கு நல்லா கேட்க மாதிரி சொல்றேன். நீங்க அவ்வளவு சேர்ந்து அதை கேட்க மாதிரி சொல்ல முடியாதா? பற்றிக்கொள். பற்றிக்கொள்றேன்னு தெரியுமா? இருக்க பிடிச்சுக்க, பற்றிக்கொள். தொடர்ந்து அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக? இந்த புரிந்து கொள்ளுதல் மட்டும் தேவ பிள்ளைக்குள்ளால் அதிகமாக இருக்குமா இருந்தா போதும். அந்த துடிப்பு, அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த வாஞ்சை, நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன்? நித்திய ஜீவனுக்காக. அப்போ எப்ப பார்த்தாலும் இதயம். அப்ப கவனிங்க, இதயம் எதுக்காக துடிக்கணும்? ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதயம் எதுக்காக துடிக்கணும்னா பரலோகத்துக்காக துடிக்கணும், நித்திய ஜீவனுக்காக துடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய இதயம் துடிக்கிறதே கிடையாது. ஆண்டவரை பத்தி என்ன விடிய சொல்லுங்க. ஆண்டவரே வந்து பேசட்டு, நீ ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்காருன்னா அது எப்படிதான் இருக்கும்? ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு ரியாக்ஷன் இருக்காது, அப்படியே இருக்கும். நீ ராஜ்யத்துக்கு உன்னை வேறுபடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஆடு மாடுகளுக்கு, பண்டிகைகளுக்கு, கழுதைகளுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு கிடையாது. அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை, அவருடைய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிற உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக அவர் மேலிருந்து வந்திருக்கிறாரு. உன் கையை பிடிச்சு அவர் அழைச்சிட்டு போவாரு. அவர் மணவாளன், நீ மணவாட்டின்னு சொன்னா வாயை தொடர்ந்து ஆமென் ஹல்லேலூயா சொல்றதுக்கு வாய் வராது. சொல்லுங்க, நீங்க மணவாட்டி, நீங்க மணவாட்டி. உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, உனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அதற்காகவே நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற. இந்த துடிப்பு யாருக்கிட்ட தெரியுமா வரும்? அந்த அல்லேலூயா, அந்த ஆமென் யார்கிட்ட வரும்னா, எவன் இதயம் துடிக்குதா அவன்கிட்ட வரும். அப்ப துடிக்குதா? துடிச்சா வரும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய இருதயம் சிலருக்கு என்னதான் ஆண்டவர் வந்து பேசட்டு, நான் உன்னை கூட்டி போவேன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கடத்தை தீக்க மாட்டாரா? ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? ராஜ்யம் முக்கியங்க. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சுவாழ் முக்கியம். அநேகர் சொல்லுவாங்க சுவாழ் முக்கியம், நமக்கு ராஜ்யம் முக்கியம். நமக்கு ராஜ்யம் தான் சோறு. யாராவது பக்கத்தில் பிரதர்
அந்த கடையில், அந்த ஹோட்டல்ல, ஆகி பவன்ல ஊறுகாய் நல்லா இருக்குமா? பொரியல் நல்லா இருக்குமா? தீயல் நல்லா இருக்குமா? அப்படி கேட்கிறோம். சாப்பாடு நல்லா இருக்குமா? கல்யாண வீட்டில் போனா என்ன செய்யறோம்? என்னதான் கல்யாண வீட்டுக்குள்ளார மணமகன் மணமகள் இருக்கிற இடத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடியே அந்த கிச்சன் சைடு லைட்டா நோட்டம் விடுவோம். பிரியாணியா, புரோட்டாவா, சாப்பாடா? அப்ப சோறு தான் முக்கியம். அதே போலதான் பாருங்க, நமக்கு பரலோகம் தான் முக்கியம். பக்கத்துல சொல்லுங்க, சோறு எவ்வளவு முக்கியமோ அதை விட பரலோகம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? பரலோகத்தை விட்டுட்டோம், சோத்தை விட்டுட்டோம். ஊறுகாய் நல்லா இருக்குமா? கல்யாண வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இலைய போடு, ஒரு 4 அப்ப ஊறுகாய் கொண்டு கொட்டுப்பான்னாக்கி நீ 4 வாரம் பாத்ரூம்குள்ள தான் கிடக்கணும். அதனால பக்கத்து சொல்லுங்க, நமக்கு பரலோகம் முக்கியம், பரலோகம் முக்கியம். பரலோகத்துக்காக இதயம் துடிக்கணும். பாருங்க, மணமகன் மணமகள் பார்த்துக்கிங்களா? மணமகன் மணமகள். இப்போ இந்த மணமகளுக்கு வீட்டில் காலையில அவங்க அப்பா சொல்றாரு, ஏமா உன்னை பார்க்கிற மாப்பிள்ளை வர்றாரு. மாப்பிள்ளை வீட்டார் உன்னை பார்க்க வராத உடனே இது ஒரு நாள் துடிக்காது, அன்னைக்கு துடிக்கும். என்னைக்கு என்னைக்கு என்ன கண்ணெல்லாம் போயிடும் மேல, கேட்க முடியாது என்னைக்கு வரான்னு. இது துடிச்சுட்டே கிடக்கும், எப்பண்டா என்னைக்குடா என்னைக்குடான்னு. அப்புறம் மெல்ல சொல்லுவாரு, நாளைக்கு வருகிறார். நாளைக்கு வந்தவுட துடிப்படங்குமா, துடிப்பு கூடும். எங்க எங்க? ஏன்னா இப்ப பொண்ணு பார்க்குற படம் எங்க நடக்குது? சூப்பர் மார்க்கெட்ல நடக்குது, சர்ச்சில் நடக்குது, ஹோட்டல்கள்ல நடக்குது. இந்த மாதிரி முந்தியெல்லாம் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. அதனால இப்போ இந்த மணமகளுக்கு இதயம் எங்க 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 துடிப்பு கூடுது, கேட்கவும் முடியாது அப்பாட்ட. இப்ப அப்பாவே மெதுவா சொல்றாரு, சர்ச்சில் பார்க்க வராங்க. அப்ப துடிப்பாடுங்க மன இன்னும் கூடும். எப்ப 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 கேட்க முடியாது. அப்பாவே சொல்லுவாரு, காலையில 9 மணிக்கு சர்ச்சில் பார்க்க வராங்கம்மா அப்படின்ட்டு. இப்போ காலையில 9 மணிக்கு சர்ச்சில் பார்க்க வராங்கன்னா 4 மணிக்கு எழும்பிதான். இது ஒரு நாள் 4 மணிக்கு எழும்பாதது 7 மணி 8 மணிக்கு தான் எழும்பும். இன்னைக்கு மட்டும் 4 மணிக்கு எழும்பும். அது எழும்பும் போதே அதுக்கு மூஞ்சியை பார்த்தோம்னா 1000 வாட்ஸ் பல்பை பார்த்தது மாதிரி இருக்கும். இன்றைய முக்கிய செய்தி தான், இன்றைய தலைப்பு செய்தியே இதுதான். இதுவரைக்கும் 7 மணிக்கு 8 மணிக்கு எழும்பினது, குளிக்காமலே 5 விதமான கிரீமை தடவிட்டு போகும். இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்து குளிச்சு 9 விதமான கிரீமை தடவிட்டு போகும். ஏன்? துடிக்குது மணவாளனை பார்க்கறதுக்காக, மணமகனை பார்க்கறதுக்காக. நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் இந்த 7 மணிக்கு எழும்புறத எரும மாட்டு மேல வச்சு நீங்க ஊர்வலம் கொண்டு போனாலும் கண்ணு மூடியே இருக்கும். இன்னைக்கு மட்டும் தான் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும். இதுவரைக்கும் கண்ணு மூடியே தான் இருக்கும். ஒட்டுமொத்த பிசாசு கூட்டத்தை இங்கதான் பார்க்கலாம். 7 மணிக்கும் ஏன் கண்ணு முழிக்கல? தூக்க மயக்கம். ஆனா மணமகனை பார்க்கணும்னா 4 மணிக்கு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி முகம். நம்ம சொல்றோம்ல, பிசாசு அங்க வருது, பிசாசு இங்க வருது அப்படின்னு. அது எங்கேயும் வரல. இந்த 7 மணிக்கு எழும்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு மேலே அது பட்டா போட்டு படுத்து கிடக்கு. இப்போ ஒண்ணு வேண்டாம், நீங்க பிசாசை பார்க்கணுமா? உங்க பிள்ளைகளை 6 மணிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு எழுப்புங்க, பிசாசை பார்க்கலாம். வகை வகையான பிசாசை, திமிர்வாத பிசாசு, லேகியோன் பிசாசு, வான மண்டலத்தில் கீழே இசைக்கிற அந்த கால வல்லமையின் பிசாசு, எல்லாத்தையும் 5 மணிக்கு முன்னாடி எழுப்புனா, 6 மணிக்கு முன்னாடி எழுப்புனா பார்க்கலாம். ஆனா மணமகன் வர்றான்னு எழுப்பினா மட்டும் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும். இப்ப நம்ம சொல்றோம்,
நாங்கள் உபவாசம் போட்டு பிசாசுகளை துரத்துகிறோம். முதல்ல வீட்டில் விளக்கு மாத்த எடுத்து பிசாசை துரத்துங்க. இந்த 5 மணிக்கு பிள்ளைகளை எழுப்புங்க, இல்லைன்னா விளக்கு மாத்த எடுத்து துரத்துங்க. அது பிசாசு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு மணமகனுக்காக காத்திருக்கிற மணமகளுடைய இதயம் இவ்வளவு துடிக்குது. 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசிக்குது. இந்த மணமகனுக்காக மணமகள் உள்ளம் துடிக்குது, இதயம் துடிக்குது. அதே மாதிரிதான் காதலனுக்காக காதலி இதயமும் துடிக்குது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த துடிப்பெல்லாம் 3 மாதம் சுவாலி முடிச்சிடும் மொத்த துடிப்போம். பையவங்க சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளையில உன் துடிப்பு டப்பு முடிச்சு. அப்ப யோசிப்பீங்க, ஐயோ இவனுக்காகவா துடிச்சிச்சு, பக்கத்து வீட்டில் வந்து அப்பப்ப பார்த்தானே அவனுக்காக துடிச்சிருக்காதா, நல்லா இருந்துக்குமே. எவனுக்காக, இந்த உலகத்தானுக்காக துடிக்கமாக இருந்தா உன் இதயம் 3 மாசத்துல சுவாலி முடிச்சிச்சு, இது துடிக்க வச்சுக்காது. ஆனால் பக்கத்தில் சொல்லுங்க, ஆனால் மணவாளனுக்காக மணவாட்டி ஆகிய உன் இதயம் துடிக்குமா இருந்தா, நீ உயிரோட இருந்தாலும் துடிக்கும், நீ செத்து போனாலும் துடிக்கும். அதான் மணவாளனுக்காக துடிக்கிற துடிப்பு. இது 3 மாசம் இல்ல, 6 மாசம் இல்ல, 3 வருஷம் அல்ல, என் ஆயுள முடிச்சு போனாலும் மணவாளனுக்காக என் ஆத்மா துடிச்சுக்கிட்டே இருக்கையா. அதான் மணவாளனை புரிந்து கொள்ளுதல். ராஜ்யத்துக்கு துடிக்கணும், ராஜ்யத்துக்கு துடிக்கணும், ராஜ்யத்துக்கு துடிக்கணும் சொல்றீங்களா பிரதர்? பரலோக ராஜ்யத்துக்கு எதுக்கு போகணும் நான் கேட்க பதில் சொல்லுங்க. எதுக்கு போனோம் பிரதர்? நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால நான் பரலோகம். அப்படி இல்லை. அவரோடு உறவாட, மணவாளனோடு உறவாடுகிற மணவாட்டி இல்லைன்னா, அதனால மணவாளனோடு வாழணும். மணமகள் எதுக்கு மணமகனோட போறா? வாழ. காதலி எதுக்கு காதலனோட ஓடி போறா? வாழ. அப்ப நம்மள அவரோடு தான் செய்யணும், போகணும். இப்ப நான் அடுத்து கேட்கிறேன், டோக்கன் கிடையாது. யார் யார் போவீங்க? ஒரு வசனத்தை ஒப்பிடுறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் தான், விசுவாசிகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டாங்க, 5 கன்னிகைகள் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், யாரு பரலோகத்துக்கு போவாங்கன்னா, இந்த உலகத்துல வாழும்போது உன் உள்ளத்தை திறந்து கொடுத்து தேவன் உன் இருதயத்துல வந்து வாசம் பண்ணும்படியாக இந்த உள்ளத்தின், இந்த இருதயத்தின் வாசஸ்தலத்தை யார் ஆயத்தமாய் அவருக்கு திறந்து கொடுக்கிறீங்களோ, அவர் யாருடைய உள்ளத்துல, யாருடைய இருதயத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது வந்து வாசம் பண்றாரோ அவங்க மட்டும்தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அவருக்கு பிடிக்காது. உலகத்துக்கு வந்தால் உலகம் பிடிக்காது, உங்களை பிடிக்கும். உலகம் அவருக்கு பிடிக்காது, ஏன்னா உலகம் பாவம் நிறைந்தது. இந்த உலகம் பிடிக்காது, உங்களை பிடிக்கும். பக்கத்துல சொல்லுங்க, உலகம் பிடிக்காது, உங்களை நல்லா பிடிக்கும் அவருக்கு. அப்போ அவர் வந்து இந்த உலகத்துல வாசம் பண்ண விரும்பல. அதனால அவர் என்ன கேட்கிறார்னா, நான் உலகத்துல வாசம் பண்ணல, உன் உள்ளத்துல வாசம் பண்ற இடத்தை தான். இந்த உலகத்துல வாழும்போது யார் யாரு உள்ளத்துல வாசம் பண்றதுக்கு அந்த உள்ளத்தை திறந்து கொடுத்து வாசம் பண்ணுங்க, என் இருதயம் உங்களுடைய வாசஸ்தலம் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் அவர் பரலோகத்துல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அவர் அங்கிருந்து இங்க வரும்போது, நீங்க இருதயத்துல இடம் கொடுத்ததுனால நீங்க இங்கிருந்து அங்க போகும்போது அங்க அவர் என்ன செஞ்சு வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து. அப்போ அவர் முதல் இங்க வாழாதா இல்லையா, வந்தாரா இல்லையா, வந்தார்ல. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அவருக்கு வாசஸ்தலத்துல இடம் கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன், ஆனா அங்கே எனக்கு ஒரு வாசஸ்தலத்துல இடத்தை அவர் உண்டாக்க மாட்டார். உலகத்தில் நீ இருக்கும்போது
அவருக்கு உலகம் பிடிக்கல. அப்போ உன் உள்ளத்தில் அவருக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்குமா இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கும்போது உன் இருதயம் துடிக்குமா இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கும்போது உன் இருதயம் ஏங்குமா இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கும்போது உன் இருதயம் தாகமா இருக்குமா இருந்தால், உன் இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுவார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க இருதயத்தில் அவர் வாசம் பண்றார்னா, உங்க உள்ளத்தில் அவர் வாசம் பண்றார்னா, இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்குள்ள அவர் வாசம் பண்றார்னா மட்டும்தான் ராஜ்யத்துல போய் நீ வாசம் பண்ண முடியும். அவன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நானும் கிறிஸ்தவன் என்பது அல்ல, நானும் விசுவாசி என்பது அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்பது அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அல்ல. மெசேஜை கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அல்ல, நான் காணிக்கை செலுத்துகிறேன் என்பது அல்ல, நான் திருமணத்தில் பங்கு கொள்கிறேன் என்பதெல்லாம் அல்ல. யார் ஒருவன் மணவாளனை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறானோ, யார் ஒருவர் மணவாளனை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக அவரும் அங்கே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை கூட்டி சேர்ப்பார். அதற்காகவே அவர் வந்திருக்கிறார். அதற்காக வந்தார். இப்ப கவனிங்க. இப்போ நீங்க இதுக்கு ஆயத்தப்பட்டுட்டா, கல்யாண வீட்டுல சுவாரு முக்கியம் போய் உட்கார்ந்து உங்களுக்கு சுவார்த்தை போட்டு கூட என்னெல்லாம் வச்சாங்க, ஊறுகாய், தீயல், அவியல், பொரியல், சாம்பார், எல்லாத்துக்கும் மேல நல்ல மணக்க ஒரு பாயசம். இதே போல நீங்க பரலோகம்னு துடிப்பீங்கன்னா, உங்களுடைய வியாதி, உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய நெருக்கடிகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் விடுதலை, அதெல்லாம் இலவசம். வாங்கியது எப்படி துடிக்கும்னா, ராஜ்யம்னு துடிக்கும். எத்தனை பேருடைய இதயம் துடிக்க போகுது? இப்ப மணமகனுக்காக மணமகள் எத்தனை மணிக்கு எழும்புனா, அதை மட்டும் மறந்து வேலை. மணமகனுக்காக மணமகள் எத்தனை மணிக்கு எழும்புனா, அவ அன்னைக்கு ஒரு நாள் எழும்புனது தலைப்பு செய்தி, நம்ம டெய்லி எழும்புங்கிறது முக்கிய செய்தி. ஹல்லேலூயா. இப்போ மணமகனுக்காக மணமகள் 4 மணிக்கு எழும்புனால, எழும்போது இப்படி இருந்தாலும் இல்லை 1000 வருஷம் பட்பமாக எழுந்தாளா? அப்ப காலத்து 4 மணிக்கு எழும்பும் போதே நீங்க என்ன செய்யணும்? எழுந்து பிரகாசிக்கணும். 5 கன்னிகள் தீவட்டிகள் எழுந்துச்சா? அப்ப எரியணும். காலையில பக்கத்துல சொல்ல எரியணும்னு சொல்லி தீயக்கிய கொளுத்தப்படாதீங்க. நீங்க ஆவில எரியணும். அப்படி எரிவீங்கன்னா கர்த்தர் குட்டி சேர்ப்பார்.